ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ அண்ட் செலிப்ரேஷன் வீடியோ பண்ண போகிறதா லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். அந்த சர்ப்ரைஸ் வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம், அது எப்படி அம்மா கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் தாலியில் வாங்கியிருக்கான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அப்போ தான் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்றது புரியும். நான் ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்கள் அம்மா கிட்டே ஃபீஸ் கட்டுற அளவுக்கு அவ்வளோ காசு இல்லை. நான் எப்படியாச்சும் காலேஜில் சேர்த்துடணும், ஏன்னா லாயலா காலேஜ் அந்த டைமில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா கழுத்தில் போட்டிருந்த தாலியை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு அந்த காசு வச்சு தான் எனக்கு ஃபீஸ்லாம் கட்டினாங்க. ஸோ நடுவில் நான் இந்த காலேஜில் அரியர் வச்சப்போ, அப்புறம் காலேஜில் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்தப்போ எங்கள் அம்மா எதுவுமே என்கிட்ட டேரெக்டாக சொல்லவே இல்லை. எங்கள் சித்தி எங்கள் அப்பா யாரோ தான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தாலி அடகு வச்சு தான் உனக்கு ஃபீஸே கட்டினாங்க, அது மூட்ட முடியாமல் கூட அது முழுகிருச்சு. ஆனால் நீ பாரு எந்த லட்சணத்தில் படிச்சுட்டு இருக்க, காலேஜ் போனாலே பிரச்சனை தான் அப்படி இப்படின்னு ஏதோ சண்டையில் இந்த கிளாஷ் ஆகும்போது இந்த வார்த்தைலாம் சொன்னாங்க. ஸோ அந்த டைம் தான் எனக்கு தெரியும், தாலியெல்லாம் வச்சு தான் அம்மா நமக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் இப்போ வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அம்மாவுக்கு போயிட்டு தாலியெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னென்னா, நானும் என் ஃப்ரெண்டும் தான் தாலி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அந்த கடை பேரை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் நாங்கள் கீழே போயிட்டு கேட்டோம், நான் இந்த மாதிரி தாலிலாம் எங்கே விற்கும் அப்படின்னு கேட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, அங்கே வந்து மாங்கல்யம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் அங்கே போய் எல்லாமே கேட்டு எல்லாமே பண்ணிட்டோம். அங்கே டைமண்ட் செக்ஷன்லாம் இருந்துச்சு. சரி இவங்க வந்து ரேட்டு அதெல்லாம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஆனால் நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு அக்கா வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு கேட்டோம், அக்கா இதெல்லாம் நார்மல் ஸ்டோன்ஸா இல்லை டைமண்ட் ஸ்டோன்ஸா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் டைமண்ட்லாம் யூஸ் பண்ணதில்லை, எங்கள் ஃபேமிலியில் யாருமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் வந்து எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நான் அந்த அக்கா கிட்டே கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. தாலி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், கோல்டு செக்ஷன் அங்கே இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு மூஞ்ச வச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவங்க ஒர்க்கில் டென்ஷனா இல்லை ஒர்க் ப்ரெஷரா இல்லை பர்சனல் வெஞ்சன்ஸ் அவங்களுக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. இது முன்ன பின்ன நான் அவங்களை பார்த்தது கூட கிடையாது. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ நாங்கள் சைலண்ட்டாக நானும் என் ஃப்ரெண்டும் வந்து உட்காந்துட்டோம். என் ஃப்ரெண்டு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டான், ஏன்டா இப்படி பேசுகிறாங்க அவங்க, ஏன் நம்மளால் டைமண்ட் வாங்கக்கூடாதா, நம்மளால் வாங்க முடியாதா அப்படி இப்படின்னு அவன் ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தான். எனக்கும் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மாடல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங் நான் திருப்பி அதே ஷாப்புக்கு போயிருந்தேன். அதே செக்ஷனில் அவங்ககிட்ட இந்த மாதிரி தாலி இந்த டிசைன் ஓகே, எனக்கு இதுலேயே வந்து 3 சவரனில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ண தாலி அது. ஸோ ஆர்டர் கொடுத்தோன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஆர்டரும் கொடுத்துட்டு டைமண்ட் வந்து இதில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். கஸ்டமைஸ் பண்ணுறதுனா ஒரு 1.5 மந்த் ஆகும் அப்படின்னு. ஓகே எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு, காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதில் டைமண்ட் ஸ்டோன் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு. எத்தனை கேரட்டில் வேணும் அப்படின்னா, அன்னப்பறவைன்னு ஒன்று இருக்கும் அந்த தாலியில், நான் ஃபோட்டோ வேணால் இங்கே ஆட் பண்ணுறேன். அதில் வந்து அந்த கண்ணு இருக்க இடத்துல அந்த ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகுறமே அதில் டைமண்ட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காமிச்சு நான் சொன்னேன். அந்த சைடில் ஃபுல்லாக பே பண்ணிடுங்க அப்படின்னா, ஃபுல்லாக பே பண்ணிட்டேன் அப்படின்னா கார்டுன்னு சொல்லிட்டு கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு பில்லு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆர்டர் வாங்குறதுக்காக போயிருந்தேன். போகிறப்ப அந்த அக்கா பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறாங்க, இப்படி வாங்க 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 அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவங்க திடீர்னு மரியாதைலாம் கொடுக்குறாங்க, அன்றைக்கி போவா அப்படிலாம் பேசினவங்க இன்றைக்கி என்ன இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் உள்ளே போகிறோம், நாங்கள் தாலி ஆர்டர் கொடுத்தாலும் அந்த செக்ஷனில் என்ன பண்ணால் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இங்கே உட்கார வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சௌக்கியமா, வீட்டில் எல்லாம் சௌக்கியமா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா 4-5 வருஷம் பழகுன மாதிரி இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுக்குறாங்க, குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, இல்லை எதுவும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு குட்டி வாட்டர் பாட்டில் 2 கொடுத்தாங்க. அதை மட்டும் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். அப்புறம் தான் எனக்கு தெரியுது, நாங்கள் அந்த பே பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு, இவங்க உண்மையாக வாங்க தான் வந்திருக்காங்க, அதனால தான் அதுக்கப்புறம் இவ்வளோ மரியாதை. பட் நாங்கள் பிஃபோராக இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ எங்களை வந்து உட்காருங்கன்னு கூட சொல்லலை. நாங்கள் ஒரு 2 மணி நேரமாக நின்றுட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் காசுலாம் பே பண்ணிட்டு அன்றைக்கி தாலி வாங்கிறதுக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு இவ்வளோ மரியாதை. ஸோ வாங்க போயிருந்த டைமில் தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்தது. ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் பார்த்தோன்னே இவங்க இப்படி தான், இவங்களால இது முடியாது, இவங்களால இது பண்ண முடியாது அப்படின்னு ஜட்மெண்ட் நீங்களே பண்ணிக்காதீங்க. ஏன்னா யார் வேணால் எப்படி வேணால் எந்த இடத்துக்கு வேணால் வர முடியும். நான் வந்து அந்த இடத்துலேருந்து வந்தனால நான் சொல்கிறேன்,
எல்லாராலுமே எல்லாமே முடியும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே நீங்களே ஜட்மெண்ட் பண்ணிக்காதீங்க. தாலி நாங்கள் இன்றைக்கி வாங்க போயிருந்தப்போ அவரே சொன்னார், தம்பி தாலி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, அண்ட் எஸ்பெஷலி இது மாதிரி யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. அவங்களோட தாலி புக்லெட் இருக்கும், சம் ரிலீஜனில் இப்படி போடுவாங்க அப்படின்னு அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தாலியில் டைமண்ட் ஸ்டோன் வச்சு இது வரைக்கும் யாருமே வாங்கினதில்லை, அவங்க இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது தான். நமக்காக தான் ஃபஸ்ட் டைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னாங்க, பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு நம்மளால் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு தான் அந்த அக்கா அன்றைக்கி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போல். இப்போவும் இப்படி பேசும்போது எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி போயிருந்தது வந்து வெறும் ஒரு ஜீன் பேண்ட்டும் ஒரு நார்மல் ஷர்ட்டில் தான் போயிருந்தேன். இவெல்லாம் என்ன வாங்க போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு 2 hours 2.5 hours கிட்ட வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. வந்துட்டு நான் சரி அப்போ தான் கூப்பிட்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு அண்ணா கூப்பிட்டு, தம்பி இங்கே வாங்க, என்ன பார்க்குறீங்க, இந்த மாதிரி தாலி வந்து ஆர்டர் கொடுக்கணும், அது ஆர்டர் கீழே கொடுக்க நீ இங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு. இதில் டைமண்ட் ஸ்டோன் ஆட் பண்ணணும், அங்கே டைமண்ட் போர்டு போட்டிருக்கோம், அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அந்த அக்காவா, அவங்க அன்னைக்கே நம்ம சும்மா இது என்னதுன்னு கேட்க போனதுக்கே ஒரு மாதிரி சொல்லிட்டாங்களே, திருப்பி அவங்ககிட்ட போய் பேசணுமா அப்படின்ட்டு இந்த அண்ணாவை கூப்பிட்டேன்னா நீங்களும் வாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. வேறு கூட வந்து அந்த தாலியோட மாடல் காட்டி இத்தனை கேரட் வந்து அதில் ஆட் பண்ணோன்னா நம்ம அந்த தாலி சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நம்ம சவுத் சைடு தாலியில் டைமண்ட் ஸ்டோன் வச்சு இது நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வாங்கின ஷாப்பாக இருக்கட்டும், என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே இல்லை நான் அந்த மாதிரி கேள்வி கூட பட்டதில்லை, நீ தான் புதுசாக சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு தாலியில் டைமண்ட் வச்சு போட போகிறது எங்கள் அம்மாவை தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து முழுக்க என்னோட காசு, நான் சம்பாரித்த காசு. ஸோ அது வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் வெளியே. இப்போ இதை வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. மா பார்சல் வரோம், வந்தால் வாங்கிங்க, வெளில போயிட்டு வந்துடுறேன். A few moments later. மேடம் கொரியர் வந்துருக்கு. கனகொலின்னு இருக்கீங்க. கொரியர் ஒன்று சைன் பண்ணுறீங்களா? கொரியர் வந்துருக்கா? ஆமாம். எதில் சைன் பண்ணா? நான் இதில் போகிறேன். சரி. A few minutes later. அப்பா மா என்ன பார்சல் வந்துச்சா? அதான்ப்பா ஏதோ ஒரு கொரியர் வந்துருக்கு பாரு பாக்ஸ். எங்க? அத டிவில வச்சேன் பாரு. வாமா, நீங்கள் தான் பிரிக்கணும். என்னப்பா? நீங்கள் தான் பிரிக்கணும், உங்கள் பேரில் தான் வந்திருக்கு. அது ஏன் பேர்ல வந்துருக்காங்க, எதுக்கு எனக்கு வந்திருக்கு? ஃபஸ்ட்டு பிரிங்க, நான் சொல்கிறேன். என்னப்பா அது? பாரு உங்கள் பேர் போட்டிருக்கு, இப்படி பிரிங்க. இப்படி ஓப்பன் பண்ணுங்க பாக்ஸ். என்னடா தாலி இருக்கு? என்னடா தலையோட தாலி இருக்குடா? அம்மா மஞ்சள் கயிறையே வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்க முடியலம்மா, அதனால தான் தங்கத்துலேயே வாங்கிட்டேன். இது வெறும் தங்கம் மட்டும் இல்லை, அதில் வைரக்கல் வேற பதிச்சிருக்கேன், டைமண்ட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கு. எதுக்கு இப்ப தங்க தாலி வாங்கியிருக்க? தேவைப்படும் தான். என்ன உண்மையாவே தங்க தானடா? ஆமாம்மா தங்கம் தான், வேணா பாருமா. பாருங்க 916லாம் போட்டிருக்கு, வாங்க பின்னாடி தெரியுதா? கல்லாம் பதிச்சிருக்கு. அதுதான் டைமண்ட் ஸ்டோன். எப்படி? எதுக்கு இதை வாங்கி வச்சிருக்க? சும்மாதாம்மா. எதுக்கு? இருமா எல்லாத்துக்கும் சும்மா அடிக்காத மாதிரி. எதுக்கு இதை வாங்கி வச்சிருக்கேப்பா? உங்களுக்கு தாம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா. லூசா நீ?
மா உங்களுக்கு தாம்மா உண்மையாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு புரியுங்க. எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்றா? ஒரு இடத்துல இன்டர்வியூ போயிருந்தேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்கும் போனஸ் கொடுத்தாங்க. நான் தான் டாப்ல இருந்தேன். ஸோ வந்து என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இது வாங்கிட்டேன் உங்களுக்கு. அதுவும் இப்போ வைரக்கல் வச்சு யாருமே நம்ம இந்தியாலே இது மாதிரி போட்டது கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட போறீங்க. அதுல வாங்கிட்டு வந்தியா இது ஆமா. அம்மாக்குன்னு? எப்படி நல்லா இருக்கா? நிஜமா உண்மையாவேப்பா? ஆமாம்மா. நீங்க வேணா செக் கூட பண்ணி பாருங்க. அதோட பில்லு வைரக்கல்லுக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதில் எதனா நமக்கு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம போய் மாற்றிக்கலாம். நாங்கள் இது வந்து கோல்டோட பில்லு, தங்கத்துக்கு. உண்மையா உனக்கு ஏதாவது வாங்கி வந்திருக்கலாம்ல, அம்மாக்கு வாங்கிட்டு வந்திருக்க? வச்சுக்கோ ஐயா வச்சுக்கோமா. என் செல்லம். இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற ஆராரிராரோ நான் இங்கே பாட நான் போய் அப்புறம் காமிச்சிட்டு இருக்கேன். சரி போங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம்.